வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 8ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன கூறியுள்ளார் என்பதனை தமிழாக்கமாக முதலில் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் தொடர் என்று கூறலாம். ஒருவன் அமைதி பெற வேண்டுமானால் அவன் பேர் ஆர்வத்திலிருந்து வெளிவர வேண்டும். மற்றவர்களின் தன்னலத்தன்மையில் தொடர்ந்து தங்கியிருக்கும் மனிதன் தன்னலத்தை வெல்ல மாட்டான். நம்மை தூய்மைப்படுத்துவதன் மூலமே தன்னலத்தில் இருந்து வெளிவருகிறோம். பிறரை குற்றம் சாட்டுவதன் மூலம் அல்ல. பேரார்வத்தில் இருந்து அமைதிக்கான வழி. மற்றவர்கள் மீது வேதனையான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது அல்ல. மாறாக ஒருவரின் தனி நலத்தினை வெல்வதே ஆகும். மற்றவர்களின் நலத்தை அடக்க ஆவலுடன் அமைதியாக முயற்சி செய்வதன் மூலம் நாம் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். பொறுமையாக தமது தன்னலத்தை முறியடித்து நாம் பயன் உரிமையில் ஏறுகிறோம். ஏறுமுகமாக நடைமுறை வழி எப்போதும் கையில் உள்ளது. இது அவரவரது வெற்றிக்கான வழி என கூறி அவர் பதித்த ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த ஆங்கில பதிவினை மார்ச் 8ஆம் தேதிக்கு உண்டான ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in acrostic line. Let into needful excellence. If one would find peace, he must come out of passion. The man who continually dwells upon the selfishness in others will not overcome his own selfishness. Not by accusing others to be come out of selfishness, but by purifying ourselves. The way from passion to peace is not by hurling painful charges against others, but by overcoming oneself. By eagerly striving to subdue the selfishness of others, we remain passion found. By passionately overcoming our own selfishness, we ascend into freedom. The ascending pathway is always at hand. It is the way of self-conquest. You can say it in acrostic line, let into needful excellence என கூறி மார்ச் 8ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த ஆங்கில நூலில் தமிழாக்கமாக தங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.